வணக்கம் மாணவர்களே. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் கணக்கீட்டு வழுக்களை திருத்துதல். நாம் கணக்கீட்டின் ஊடாக வணிகம் தொடர்பாக அக்கறையுடைய பிரிவினர்களுக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக சரியான தகவல்களை வழங்குவதற்காக கணக்கீட்டினை மேற்கொள்கின்றோம். எனினும் வணிக கொடுக்கல் வாங்கல்களின் மூலையேடுகளில் பதிவு செய்தல் மேலும் பல நடவடிக்கைகளின் காரணமாக வணிகத்தினுடைய கணக்கீட்டு செயற்பாட்டில் தவறுகள் இடம்பெறுகின்றன. எனவே இவ்வாறான நிதி அறிக்கைகளை தயாரிப்பதற்கு முன்னர் கணக்கேடுகளில் இடம்பெற்ற வழுக்களை திருத்தம் செய்யப்படுவது முக்கியமாகும். அதன் அடிப்படையில் அடுத்ததாக நாம் கணக்கீட்டு வழுக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்ப்போம். அதில் முதலாவதாக மூலையேடுகளில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் பொழுதும் ஏற்படும் வழுக்கள். இதில் வணிக கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் ஆரம்ப சந்தர்ப்பமான மூலையேடுகளில் பதிவு செய்யும் பொழுது வழுக்கள் ஏற்பட முடியும். உதாரணமாக கடன் விற்பனை நாளேட்டில் பதியாமல் தவறுவிடப்படுதல். இரண்டாவது சந்தர்ப்பமாக மூலையேடுகளில் காணப்படும் பதிவுகளை பேரேட்டுக்கு மாற்றும் பொழுது ஏற்படும் வழுக்கள். இதற்கு உதாரணமாக கொள்வனவு நாளேட்டின் கூட்டுத்தொகையான 50,000 கொள்வனவு கணக்கிற்கு கொண்டு செல்லாமல் விடுதல். மூன்றாவதாக பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போதுமான வழுக்கள். இதற்கு உதாரணமாக விற்பனை கணக்கினுடைய கூட்டுத்தொகை 10,000 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. நான்காவது சந்தர்ப்பமாக பரீட்சை மீதியினை தயாரிக்கும் போது ஏற்படுகின்ற வழுக்கள். இதற்கான உதாரணமாக மின்சார கட்டண கணக்கின் மிகுதியான 15,000 ரூபாய் பரீட்சை மிகுதிக்கு கொண்டு செல்லாமல் விடுதல். ஆகவே இவ்வாறான வழுக்களை நாம் கண்டறிதல் வேண்டும். இதன் அடிப்படையில் கணக்கீடானது இரட்டை பதிவு தத்துவத்திற்கு அமைய வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்கின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வரவு பதிவிற்கும் ஒவ்வொரு செலவு பதிவு காணப்படுதல் வேண்டும். இதனால் கணக்கீட்டு வழுக்களை நாம் இரண்டாக வகுத்து கொள்ள முடியும். முதலாவது பரீட்சை மீதியின் சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்கள். அடுத்தது பரீட்சை மீதியின் சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழுக்கள். எனவே நாம் ஒவ்வொரு வழுக்கள் பற்றிய விவரங்களையும் அந்த வழுக்களை எவ்வாறு திருத்துவது தொடர்பான விடயங்களை பற்றியும் பார்ப்போம். அதில் முதலாவதாக கொடுக்கல் வாங்கல்கள் முழுமையாக ஏடுகளில் விடுபாட்டு வழுக்கள். இங்கு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் அதற்குரிய மூல ஏட்டில் பதிவு செய்யப்படாத போது அதனை திருத்துவதற்காக அக்கொடுக்கல் வாங்கலுக்குரிய இரட்டை பதிவினை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். இது விடுபாட்டு வலு என்று அழைக்கப்படுகின்றது. உதாரணமாக 50,000 கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருள் பட்டியல் ஒன்று கணக்குகளிலிருந்து முழுமையாக விடுபட்டுள்ளது. இதனை திருத்துவதற்காக நாம் முன்னர் கற்றதின்படி பொது நாட்குறிப்பேட்டிலேயே வழுக்களை திருத்த வேண்டும். ஆகவே பொது நாட்குறிப்பேட்டில் இப்பொழுது விடுபட்டுள்ள இரட்டை பதிவான கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு என்ற பதிவினை எழுதி மேலும் விவரத்தில் 50,000 பெறுமதியான கடன் கொள்வனவு ஒன்று பட்டியலில் இருந்து விடுபட்டமையை தெளிவாக விளக்கும் வகையில் விபரத்தினை வழங்க வேண்டும். அடுத்தது கொடுக்கல் வாங்கல் ஒன்றுடைய பெறுமதியை மூலையேடுகளில் பிழையாக பதிதல். இங்கு கொடுக்கல் வாங்கலுடைய உண்மை பெறுமதியை விட கூட்டியோ அல்லது குறைத்தோ மூலையேடுகளில் பதிந்திருத்தல் ஆகும். ஆகையால் பேரேட்டு கணக்குகளின் வரவு செலவு ஆகிய இரு பதிவுகளும் அப்பிழையான தொகையின் காரணத்தினால் அப்படியே பதியப்பட்டிருக்கும். இங்கு வரவு செலவு பக்கங்களின் சமமான தொகைகள் கொடுக்கல் வாங்கலது உண்மை பெறுமதியை விட மாற்றத்தில் இருப்பதன் காரணமாக இது பரீட்சை மீதியினுடைய சமப்படுத்தலை பாதிக்காது. உதாரணமாக 20,000 கடனுக்கு விற்கப்பட்ட பொருளானது 2,000 ரூபாய் கடன் என விற்பனை நாளேட்டில் பதியப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு 18,000 பெறுமதியான கடன் விற்பனையானது பதியப்படவில்லை. ஆகவே அந்த பதியப்படாத பதியினை நாம் மீண்டும் பதிவு செய்வதன் மூலம் இந்த வலுவினை திருத்த முடியும். பொது நாட்குறிப்பேட்டில் கடன் பட்டோர் கணக்கு வரவு 18,000, விற்பனை கணக்கு செலவு 18,000 விபரம் தெளிவாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது வலுவாக ஒரே கொடுக்கல் வாங்கல்களை கணக்கேடுகளில் 2 முறை பதிதல், அதாவது இரட்டிப்பு வலு. இவ்வாறான வழுக்கள் இடம்பெறும் பொழுது அவை உரிய கணக்குகளிலும் 2 முறை பதியப்பட்டிருக்கும். அக்கணக்குகளின் எதிர்ப்பக்கங்களில் பதிவுகளை மேற்கொள்வதன் மூலம் இப்பிழையினை நாம் திருத்த முடியும். உதாரணமாக ரூபாய் 10,000 பெறுமதியான கொள்வனவு பட்டியல் ஒன்று கணக்குகளில் 2 முறை பதியப்பட்டுள்ளது. ஆகவே நாம் 10,000 பெறுமதியான கொள்வனவுக்கான பதிவின் எதிர்பக்கங்களில் இந்த பதிவினை மேற்கொள்ளும் பொழுது இந்த வலுவினை திருத்த முடியும். அவ்வாறு செய்வோமானால் பொது நாட்குறிப்பேட்டில் கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 10,000, கொள்வனவு கணக்கு செலவு 10,000. நான்காவது வலு இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பமாக
ஏதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கலினுடைய பெறுமதி உரிய கணக்கில் பதியாது வேறொரு கணக்கில் பதியப்படுகின்றமை, அதாவது கணக்கு மாறி பதிதல் தவறு. உதாரணமாக, வணிகத்தின் பயன்பாட்டிற்கென வாங்கப்பட்ட அலுவலக உபகரணங்கள் ரூபாய் 2,00,000 கொள்வனவு கணக்கில் வரவில் பதியப்பட்டிருந்தமை. இங்கு இந்த பொருட்கள் வணிகத்தினுடைய பயன்பாட்டிலேயே வாங்கப்பட்டுள்ளது. இது மீள் விற்பனை நோக்கத்தில் வாங்கப்படவில்லை. ஆகவே இது கொள்வனவு கணக்கில் பதியப்பட வேண்டிய ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல. எனவே இதனை கொள்வனவு செய்வதற்கான காசு கணக்கு பதிவு சரிவாக இருந்தாலும் கொள்வனவு கணக்கில் மேற்கொண்டுள்ள பதிவானது பிழையாக காணப்படுகின்றது. எனவே கொள்வனவு கணக்கில் இதனை நீக்கம் செய்து அலுவலக உபகரண கணக்கில் இதனை சேர்க்க வேண்டும். ஆகவே இதனை செய்வதற்காக பொது நாட்குறிப்பேட்டில் அலுவலக உபகரண கணக்கு வரவு 2,00,000, கொள்வனவு கணக்கு செலவு 2,00,000 என்று எழுதி இதற்கான விபரத்தினை தெளிவாக வழங்குதல் வேண்டும். ஆகவே இவ்வாறான வழுக்களே பரீட்சை மீதியினுடைய சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழுக்களாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பரீட்சை மீதியை சமப்படுத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழுக்கள் தொடர்பாக பார்ப்போம். இதனை கற்பதற்காக நாம் முதலில் தொங்கல் கணக்குகள் தொடர்பான அறிவினை பெற்றிருக்க வேண்டும். எனவே இங்கு தொங்கல் கணக்கு என்பது பரீட்சை மீதியினுடைய வரவு செலவு பதிவு நிரல்களில் மிகுதியினுடைய கூட்டுத்தொகைக்கு இடையே வேறுபாடு எழும்போது அதற்கான காரணமான கணக்கீட்டு வழக்கலை இனங்கண்டு திருத்தம் செய்வதும் வரையில் அந்த பரீட்சை மீதியிலுள்ள கூட்டுத்தொகைகளின் வேறுபாட்டு தொகையை தற்காலிகமாக பதியப்படும் கணக்கே தொங்கற் கணக்கு என்று அழைக்கப்படுகின்றது. பின்வரும் வழியிலேயே தொங்கற் கணக்கானது உருவாக்கப்படுகின்றது. பரீட்சை மீதியினுடைய வரவு செலவு மீதிகளின் கூட்டுத்தொகைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை முதலில் அறிய வேண்டும். அவ்வேறுபாட்டு தொகையினால் பரீட்சை மீதியில் கூட்டுத்தொகை குறைவாக காணப்படும் நிரலில் தற்காலிகமாக பதிந்து பரீட்சை மீதியை சமப்படுத்துதல் வேண்டும். இவ்வாறு வேறுபாட்டிற்குரிய காரணத்தினை சரியாக இனம் காண முடியாது இருப்பதன் காரணமாக இவ்வேறுபாட்டு தொகையின் முன்பாக தொங்கற் கணக்கு என எழுத வேண்டும். பின்னர் அப்பெறுமதியை தொங்கற் கணக்கிற்கு மாற்ற வேண்டும். எனவே நாம் இப்பொழுது பரீட்சை மீதியை வெளிக்காட்டும் வழுக்களை திருத்தம் செய்தல் தொடர்பாக பார்ப்போமானால், அதில் முதல் வலுவாக இரட்டை பதிவுகளில் ஒரு பதிவினை மட்டும் பதிதல். உதாரணமாக, தொலைபேசி கட்டணமான ரூபாய் 15,000ற்கான கொடுப்பனவு காசேட்டில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருந்தமை. இங்கு நாம் தொலைபேசி கட்டணத்திற்காக வழங்கப்பட்ட 15,000 தொடர்பான பதிவில் காசேட்டில் மாத்திரம் செலவு பதிவினை மேற்கொண்டுள்ளோம். ஆகவே தொலைபேசி கட்டணமான தொலைபேசி கட்டண கணக்கில் வரவு பதிவினை நாம் பதியவில்லை. இதன் காரணமாக பரீட்சை மீதியினுடைய வரவு பக்க கூட்டுத்தொகையானது 15,000 ரூபாவினால் குறைவாகும். அதனால் தொங்கல் கணக்கில் 15,000 ரூபாய் பெறுமதியான வரவு மீதி ஒன்று உருவாகியிருக்கும். இதனை திருத்துவதற்காக தொங்கற் கணக்கில் செலவு வைக்க வேண்டும். இதற்கான பதிவாக தொலைபேசி கட்டண கணக்கு வரவு 15,000, தொங்கல் கணக்கு செலவு 15,000. அதன் கீழ் விபரத்தினை ஒழுங்காக விளக்கப்படுத்தியிருக்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது வலுவாக கொடுக்கல் வாங்கலின் இரட்டை பதிவுகளில் ஒரு பதிவு சரியாகவும் மற்றைய பதிவு தொடர்பாக பிழையான தொகையையும் பதிந்திருத்தல். இதற்கான உதாரணமாக ரூபாய் 54,000 பெறுமதியான காசு விற்பனையை காசேட்டில் சரியாக பதியப்பட்ட போதும் விற்பனை கணக்கு ரூபாய் 45,000 என செலவில் பதியப்பட்டிருந்தது. எனவே இங்கு விற்பனை கணக்கில் செலவில் 9,000 குறைந்து பதியப்பட்டுள்ளது. இதனை திருத்தம் செய்வதற்காக விற்பனை கணக்கில் 9,000 செலவு வைத்து தொங்கல் கணக்கில் 9,000 வரவு வைக்க வேண்டும். 9,000 குறைவாக செலவில் பதியப்பட்டுள்ளதனால் பரீட்சை மீதியில் செலவு பக்க கூட்டுத்தொகையானது 9,000 குறைவடைவதுடன் தொங்கற் கணக்கில் 9,000 செலவு மிகுதி ஒன்று உருவாகி இருக்கும். இதற்கான பதிவினை பார்ப்போமானால், பொது நாட்குறிப்பேட்டில் தொங்கற் கணக்கு வரவு 9,000, விற்பனை கணக்கு செலவு 9,000 விபரம் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். மூன்றாவது வலுவாக கொடுக்கல் வாங்கல்களின் இரட்டை பதிவுகளை உரிய கணக்குகளில் ஒரே பக்கங்களில் பதித்திருத்தல். அதாவது கொடுக்கல் வாங்கலுடைய பெறுமதி உரிய கணக்குகளின் இரண்டிலும் ஒரே பக்கத்தில் பதிவு செய்திருக்கக்கூடும். இதற்கான உதாரணமாக கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற பணம் 5,000 காசேட்டில் வரவில் பதிவதுடன் கடன் பட்டோர் கணக்கிலும் வரவில் பதிதல். ஆகவே இதன் காரணமாக இங்கு ஒரு கணக்கிற்கு 5,000 வீதம் 2 கணக்குகளிலும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பரீட்சை மீதியினுடைய செலவு பக்க கூட்டுத்தொகை 10,000 குறைந்து காட்டப்படும்.
இங்கு கடன்பட்டோர் கணக்கில் பிழையாக உள்ள 5000 தொகையினை இல்லாமல் செய்வதற்காக செலவில் பதிய வேண்டும். மேலும் உண்மையில் பதிய வேண்டிய 5000 தொகையினை செலவிலும் பதிய வேண்டும். ஆகவே மொத்தமாக கடன்பட்டோர் கணக்கில் 10,000 ரூபாய் செலவில் பதிய வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே இதற்கான பதிவாக பொதுநாட்குறிப்பேட்டில் தொங்கல் கணக்கு வரவு 10,000ஆகவும் கடன்பட்டோர் கணக்கு செலவு 10,000ஆகவும் காணப்படும். விவரத்தில் கடன்பட்டோர் தந்த காசு 5000 கடன்பட்டோர் கணக்கில் வரவில் பதிந்திருந்தமை என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த வலுவாக பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போது ஏற்படும் பிழைகள். உதாரணத்தினை பார்ப்போமானால் கொள்வனவு கணக்கினுடைய கூட்டுத்தொகை 25,000 என்பதற்கு பதிலாக கொள்வனவு கணக்கில் 5,000 என காட்டப்பட்டுள்ளமை. இதன் காரணமாக கொள்வனவு கணக்கினுடைய மிகுதி 20,000 குறைவடைந்ததன் காரணமாக பரீட்சை மீதியினுடைய வரவு மீதி 20,000 குறைத்து காட்டப்படும். இவ்வேறுபாட்டிற்கு காரணமாக தொங்கற் கணக்கில் 20,000 வரவு மீதி ஏற்பட்டிருக்கும். எனவே இந்த வேறுபாட்டை இல்லாமல் செய்வதற்காக தொங்கல் கணக்கில் செலவு வைக்க வேண்டும். அத்துடன் கொள்வனவு கணக்கில் 20,000 ரூபாய் குறைவாக காணப்படுவதன் காரணமாக கொள்வனவு கணக்கில் 20,000 ரூபாய் வரவு வைத்தலும் வேண்டும். இந்த வலுவினை திருத்துவதற்காக பொது நாட்குறிப்பேட்டில் கொள்வனவு கணக்கு வரவு 20,000, தொங்கற் கணக்கு செலவு 20,000 விவரம் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். அடுத்ததாக பரீட்சை மிகுதியை தயாரிக்கும் பொழுது ஏற்படும் பிழைகளை பார்ப்போமானால் இங்கு ஏற்படும் பிழைகளாக சில கணக்குகளில் மிகுதிகளை பரீட்சை மிகுதிக்கு கொண்டு செல்லாமை, சில கணக்குகளின் சரியான மிகுதிக்கு பதிலாக பிழையான மிகுதிகளை பரீட்சை மிகுதிக்கு கொண்டு செல்லல், கணக்குகளின் மிகுதிகளை பரீட்சை மிகுதிக்கு கொண்டு செல்லும் பொழுது பிழையான நிரலில் பதிதல் போன்ற வழுக்கள் இடம்பெறலாம். இங்கு ஏனைய வழுக்களை போன்று பேரேட்டு கணக்குகளில் திருத்தம் செய்ய வேண்டியது இல்லை. எனினும் பரீட்சை மீதியில் வேறுபாடு காணப்படுவதன் காரணமாக அவ்வேறுபாடு தொங்கற் கணக்கில் பதியப்பட்டிருக்கும். அதனால் தொங்கற் கணக்கு தொகையை நீக்கப்படுதல் மட்டும் போதுமானதாக காணப்படும். இதற்கான உதாரணம் ஒன்றினை பார்ப்போமானால் 10,000 கட்டட வாடகையானது பரீட்சை மிகுதிக்கு கொண்டு வரப்படவில்லை. இங்கு கட்டட வாடகை கணக்கில் எந்த பிழையும் ஏற்படவில்லை. அக்கணக்கில் திருத்தங்களை மேற்கொள்ளுதல் தேவை அற்றது. ஆயினும் பரீட்சை மிகுதியினுடைய வரவு பக்கத்தில் 10,000 ரூபாய் குறைந்திருப்பதன் காரணமாக தொங்கல் கணக்கினுடைய வரவில் 10,000க்கான மிகுதி ஒன்று ஏற்பட்டிருக்கும். இதற்கமைய தொங்கல் கணக்கில் நீக்குவதற்காக 10,000 ரூபாயினை தொங்கல் கணக்கில் செலவு வைப்பதன் மூலமாக இந்த வலுவினை திருத்துவது மாத்திரம் அன்றி பரீட்சை மிகுதியினுடைய மிகுதியில் இதனை பதிவு செய்வதன் மூலமும் இடம்பெற்ற வலுவினை சீராக்க முடியும். இதற்காக பொது நாட்குறிப்பேட்டில் தொங்கற் கணக்கு செலவு 10,000 என்ற பதிவினை மாத்திரம் வழங்கி விபரத்தினை தெளிவாக வழங்க வேண்டும். நாம் இதுவரையில் கற்றதன்படி பரீட்சை மிகுதியின் சமப்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலு ஒன்றினை திருத்தும் பொழுது திருத்தற் பதிவுகளில் ஒரு பதிவினை தொங்கற் கணக்கிலும் மற்றைய பதிவினை வலு ஏற்பட்டுள்ள உரிய கணக்கிலும் பதிதல் வேண்டும். பரீட்சை மீதியினது சமப்பாட்டில் தாக்கம் செலுத்தாத வலுக்களை திருத்தம் செய்யும் பொழுது தொங்கற் கணக்கில் எவ்வித பதிவுகளும் பதியப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. வழுக்கள் ஏற்பட்ட கணக்குகளை அறிந்து அவற்றில் திருத்தங்களை செய்தல் வேண்டும். எனவே இதுவரையில் நாம் கற்ற அறிவினை கொண்டு கணக்கீட்டில் இடம்பெறும் தவறுகளை சரியான முறையில் வலு திருத்தம் செய்வோம். மேலும் இது போன்ற காணொளிகளையும் மேலும் பல பயன் தரும் விடயங்களையும் பெற்றுக்கொள்ள www.tamilcourses.com என்ற வலைதளத்திற்கு சென்று பல புதிய பயன்மிக்க தகவல்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.